Test harness. Test harness or automated test framework is a collection of software and test data configured to test a program unit by running it under varying conditions and monitoring its behaviors and outputs. Test harness அப்படிங்கிறது நிறைய கண்டிஷன்ஸ் அதை நம்ம அந்த ப்ரோக்ராமுடைய யூனிட்டில் நம்ம ரன் பண்ண விட்டு அதை நம்ம மானிட்டர் பண்ணி அதோடைய பிஹேவியர் அண்ட் அவுட்புட்ஸை நம்ம வந்து நோட் பண்ணி வைக்க போகிறோம். தட் இஸ் டெஸ்ட் ஹார்னஸ். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து we can say it as automated test framework. இதில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it contains software and the test data. இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு நம்ம இந்த சாஃப்ட்வேரில் டெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த டேட்டாஸை கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை நம்ம ரன் பண்ணி விட்டுட்டு அதில் என்ன பிஹேவியர்ஸ் இருக்குது, அதோடைய அவுட்புட்ஸ் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் டெஸ்ட் ஹார்னஸ். In addition to developing test cases, supporting code must be developed to exercise each unit and to connect it to the outside world. நம்ம டெஸ்ட் கேசஸை மட்டும் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது ஒரு மெத்தட். பட் இங்கே we have to develop some supporting code. அதை நம்ம ஒரு யூனிட்லையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பார்த்து அதை நம்ம ரன் பண்ணி பார்த்து அது எப்படி அவுட் சைடு வேர்ல்டோட நம்ம அதை வந்து பப்ளிக்காக ஆக்கிட்டோம் அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா அவுட் சைடு வேர்ல்டோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் வாட் இஸ் டார்கெட் யூனிட்? Since the tester is considering a standalone function, procedure or class rather than a complete system, code will be needed to call the target unit and also to represent modules. They are called by the target unit. Tester நம்ம முன்னாடி டாப்பிக்லலாம் பார்த்த மாதிரி டெஸ்டர் வந்து ஃபங்க்ஷன், ப்ரொசீஜர்ஸ், கிளாஸ் அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க, பர்டிகுலர் கிளாஸை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க ரேதர் தேன் த ஹோல் சிஸ்டம். ஸோ அந்த டைமில் we have to call some target unit. இன்னொரு மாடியூலை நம்ம கால் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு இடத்துல இருந்து ப்ரொசீஜர்ஸ், இன்னொரு இடத்துல இருந்து கிளாஸஸ் தேவை அப்படின்னா அந்த யூனிட்டை பேரை வந்து நம்ம டார்கெட் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் 1 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மாடியூல் 1க்கு மாடியூல் 3ல் இருக்கிற இன்புட் ஏதோ ஒன்று தேவைப்படுது, அல்லது மாடியூல் 3யை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மாடியூல் 1உடைய இன்புட் ஏதோ தேவைப்படுது அப்படின்னா அந்த மாடியூல் 1 வந்து டார்கெட் யூனிட் ஃபார் மாடியூல் 3. ஸோ தட் இஸ் டார்கெட் யூனிட். This code called the test harness that is developed especially for test and is in addition to the code that composes the system under development. Test harness அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் கோட் மாதிரி. அதுக்கு இன்னொரு நேம் வந்து we can say it as extra code, supporting code அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். auxiliary code அப்படின்னு இருக்கு. that is developed to support testing of unit and components is called test harness. நான் சொன்னது தான் auxiliary code is nothing but a supporting code. அதை நம்ம டெவலப் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய யூனிட் அண்ட் காம்போனன்ட்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் தான் டெஸ்ட் ஹார்னஸ். இந்த ஹார்னஸில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டிரைவர்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டப்ஸ். இதில் டிரைவர்ஸ் வந்து டார்கெட் கோடை கால் பண்ணும், ஸ்டப்ஸ் வந்து ஆல்ரெடி ரெப்ரசன்ட் பண்ண மாடியூல்ஸை கால் பண்ணும். ஓகே, டிரைவர்ஸ் டார்கெட் கோடை கால் பண்ணுறதுக்கு, ஸ்டப்ஸ் வந்து மாடியூல்ஸை கால் பண்ணுறதுக்கு. The development of drivers and stubs requires testing resources. Drivers and stubs must be tested themselves to ensure they are working properly and they are reusable for subsequent releases of the software. So this is the diagram representation for driver and stub. So driver அப்படின்னா ஒரு காம்போனன்ட் இருக்குது. நம்ம என்ன யூனிட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சென்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த யூனிட் முதல்ல ரிசல்ட்ஸை டிரைவருக்கு கொடுக்கும் அண்ட் டிரைவர் வந்து தே பாஸ் த பெராமீட்டர்ஸ். ஸோ சிஸ்டம் யூனிட் டெஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பெராமீட்டர்ஸை கேட்டுது அப்படின்னா டிரைவர்ஸ் வந்து தே கால் அண்ட் பாஸ் த பெராமீட்டர்ஸ். சிமிலர்லி ஸ்டப்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூனிட் அண்டர் டெஸ்ட் அந்த பர்டிகுலர் யூனிட் வந்து ஸ்டப்பை கால் பண்ணும். ஸோ ஸ்டப் அந்த பர்டிகுலர் மாடியூல் எந்த மாடியூலை யூனிட் டெஸ்ட் கேட்குதோ அந்த மாடியூலை அக்னாலேஜ் பண்ணும். ஸோ அதை வந்து அது கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஃபார் டிரைவர்ஸ், ஸ்டப்ஸ் அண்ட் யூனிட் அண்டர் டெஸ்ட். ஸோ இதில் எக்ஸாம்பிள்
இஃப் சப்போஸ் ஒரு டிரைவர் வந்து என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸில் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இட் கால் த டார்கெட் யூனிட், தென் யூனிட் 1 கால் பண்ணும், லைக் மாடியூல் 1 கால் பண்ணிவிட்டு and they will pass the parameters from the table. So likewise it has some table input இருக்கும், அதோடைய addresses இருக்கும். Likewise இது வந்து என்ன பண்ணும், அந்த டேபிளில் இருந்து input parameters-ஐ பாஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் 1 and 2 ரெண்டு யூனிட்டை அதை ரன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற parameters-ஐ டிஸ்பிளே பண்ணும். தென் 1 and 2 மாடியூல்ஸை அதை டெவலப் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும், தட் இஸ் அவுட்புட் பேராமீட்டர்ஸ். இந்த மாதிரி டிரைவர் பண்ணும். ஸோ டிரைவர் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் யூனிட்டை கால் பண்ணுறது தான், நம்மளுடைய டார்கெட் கோடை கால் பண்ணி அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் ஒன்றுனா பாஸ் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறது தான் டிரைவர்ஸோடைய ஒர்க். இதே இது ஸ்டெப்ஸுங்கிறது இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி. எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் டிஸ்பிளேஸ் அ மெசேஜ் தட் இட் ஹேஸ் பீன் கால்ட் பை த டார்கெட் யூனிட். ஸோ டார்கெட் யூனிட் வந்து ஸ்டப்பை கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். இங்கேயும் ஃபர்ஸ்ட் மாடியூலை ரன் பண்ணிவிட்டு அதோடைய இன்புட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட்டு டார்கெட் யூனிட்டுக்கு என்னென்ன இன்புட் பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் ஆகிருக்கு, இட் டிஸ்பிளேஸ் எனி இன்புட் பேராமீட்டர்ஸ் பாஸ்டு ஃப்ரம் த டார்கெட் யூனிட். ஸோ டார்கெட் யூனிட்லேருந்து என்னென்ன இன்புட் பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் ஆகிருக்கோ அது டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு 1 and 2 மாடியூல்ஸ் அதை ரன் பண்ணிவிட்டு அண்ட் அதோடைய ரிசல்ட்டை பாஸ் பேக் பண்ணும், திருப்பி தன்னுடைய ரிசல்ட்டை அது கொடுக்கும். அடுத்தது 1 2 3 3 மாடியூலை கம்பைன் பண்ணி அதை ரன் பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ஸ்டப்ஸோட வேலை. டிரைவர்ஸுங்கிறது டார்கெட் யூனிட்டை கால் பண்ணுறது, ஸ்டப்ஸுங்கிறது மாடியூல்ஸ் டார்கெட் யூனிட் தன்னை கால் பண்ணியிருக்கோம், ஸ்டப்பை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அது தன்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து நம்மளுடைய யூனிட் அண்டர் டெஸ்ட்டுக்கு கொடுக்கறது வந்து ஸ்டப்ஸ். The test planner must realize that higher the degree of functionality for the harness, the more resources will be required to design, implement and test. Test planner வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அல்லது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம ஹார்னஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஹையர் பண்ண அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏற்ற நமக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத test planner realize பண்ணிக்கணும். Developers or testers will have to decide, depending on the nature of the code and the test, just how complex the test harness need to be. ஸோ ஃபஸ்ட்டே டெஸ்டர் அல்லது டெவலப்பர் வந்து டிசைட் பண்ணிடணும் நம்மளுடைய கோட் அண்டர் டெஸ்ட் வந்து என்ன நேச்சரில் இருக்க போகுது. ஸோ காம்ப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு டெஸ்ட் ஹார்னஸ்க்கு தேவையான ரிசோர்ஸஸ் லைக் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்ட் அது எல்லாமே அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறத முதல்லையே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி we have to do the unit testing. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.